அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் பணிவான வணக்கங்களையும் காலை நல்வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளவ வருட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பிளவ வருடம் முந்தைய வருடம் இல்லாத மாதிரி செழிப்பாக இருக்கும். கனிமங்கள் வளங்கள் மிக நிறைத்திருக்கும். தாவரங்கள் விளைச்சல்கள் எல்லாம் நிறைய பன்மடங்கு கூறியிருக்கும். இது விட என்னென்னா உங்களுக்கு தொழில் நன்னா இருக்கும், சிறக்கும். அந்த மின்சாரம் சொல்லக்கூடிய மின்சாரமோ அல்ல எரிபொருளோ அதில் செவ்வாய்க்குரியது சிறப்பாக இருக்கும். நம்ம நாடு வெளிநாட்டில் பெட்ரோல்லாம் கையேந்த வேண்டாம். இங்கேயே நிறைய உற்பத்தி இருக்கும். இங்கேயே மலிவு விலையில் கொடுக்கலாம். இது அரசு ஒரு உணரட்டும். நிறைய வேலை வாய்ப்புகள் போகிற வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே இறக்குமதி பண்ணி அவங்களுக்கு வேலை செய்ய வேணும். அவ்வளோ இருக்குது. அந்த சுறுசுறுப்பாக என்கூடிய காரணம் செவ்வாய் ராஜாவாக இருக்கார், செவ்வாயே ஜனாதிபதியாக இருக்கார், செவ்வாயே அர்க்கியாதிபதியாக இருக்கார், செவ்வாய் மேகாதிபதியாக இருக்கார். மேகத்துக்கெல்லாம் அதிபர். அதே மந்திரி புதனாக இருக்கார். இப்படி இருக்கும்போது சஸ்யாதிபதி சுக்கராச்சாரியார் இருக்கார், நீராசாதிபதி சுக்கராச்சாரியார் இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த ரசாதிபதி சொல்லக்கூடிய உத்தரம் சூரியன் இருக்கார். தானியாதிபதி குரு. எதற்கு விளைச்சல் நல்ல போகங்கள் விளைக்கிறது குரு பொறுப்பெடுத்திருக்கிறார். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறேன்னா அடுத்த எப்போ வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா உணவு உறையுள் இந்த மூன்று நமக்கு 10 பைசா இல்லாத பகவான் நம்ம கொடுத்துட்டுருக்கான். தண்ணியெல்லாம் விற்கிற காலமாக இருக்குது. உணவுகள்லாம் அன்னங்கள்லாம் நம்ம ஒன்று காசு கொடுக்குற அளவு வந்துடுது. பேக்கெட்டாக வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு குறை. வயிறு நிறைய அன்னமும் நல்ல சுத்தமான நீரும் ஆகாரமும் நல்ல காற்று வழியும் உறையுள்ளும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த காலத்தை பயன்படுத்திக்கணுன்னா ஒரு சில கோட்பாடுகள் சொல்ல வேண்டியிருக்கு. அரசுகள் வழிபாடு தலமாக சொல்லக்கூடிய இந்துக்கள் வழிபாடு சொல்லக்கூடிய அத்தனை கோயில்களிலும் வழிபாடு உள்ள கோயில்கள் மட்டுமாவது குறைந்த அளவாது சுதந்திரம் கொடுக்கணும். தனியார் மடங்களோ அது தகுந்த அந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்களோ அவங்க சம்பளத்தில் அந்த பொறுப்பை கொடுத்துடணும். அரசுகள் நிற்காரணம் நுழையக்கூடாது. அரசு அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் மக்கள் பக்தராக இருந்து தன்னுடைய சம்பந்தப்பட்ட எளிமையாக எப்போதும் போல மக்கள் பிரதி இருக்கணும். தவிர அங்கே உரிமை கொள்ளக்கூடிய நிலைமை அமைக்கக்கூடாது. வருமான இனங்களை பற்றி கவலை இல்லை. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஔவையார் சொன்ன மாதிரி மக்களே யாசித்தாதாவது எப்படியாவது கோயில் நடத்தினா நன்றாட பூஜைகளையும் ஆராய்ச்சி செஞ்சுருவாங்க. சம்பாதனைக்காக கோயில்கள் இல்லை. தார்மீகத்தை உணர்த்தி மக்களிடத்துலேயே அந்த பகவானுக்கும் நமக்குள்ள நெருக்கத்தை கொடுத்து அவனே தாய் தந்தையுமா இருக்குது. அவருக்கு உரிமை நம்ம பெற்றோர் செய்ய கடமைகள் செய்கிறது போல் நம்ம செய்கிறோம். அங்கே யஜ்யங்களை வளர்த்து ஆராதனை பண்ணி நம்ம அந்த தேவர்களுக்கு எல்லாம் கொடுத்தா தான் அது சந்தோஷப்படுவார். அப்பா அம்மா சம்பாதிச்சு போட்டு காலத்தை ஓட்டுற சொத்துக்கள் கொடுத்து காலம் பையனே சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிச்சு பெற்றோருக்கு ரட்சிக்கிற மாதிரி நம்மளுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை வெள்ளிகளையும் வளர்த்து ஆளாக்கி என்னபடியாக முறைப்படி என்ன ஒன்றுமோ அதில் பண்ணி கொடுத்தா தான் மேகங்கள் நல்ல மழையை பெய்யும். மாசற்ற ஒரு சமுதாயம் இருக்கும். மாசற்ற சூழ்நிலை விளைவும். விஷக்கிருமிகளோ நோய்களோ தாக்குவதற்கு இடமே கிடையாது. இதை நீங்கள் உணரணும். அந்த மாசு டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லணும்னா இந்த கற்பூரத்தை ஏற்றக்கூடாது. கற்பூரத்தை ஏற்றலாம், நாப்தா இல்லாத கற்பூரத்தை ஏற்ற சொல்லுங்கள். அதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கேயும் தீவுகள் வளர்க்கலாம். அது வெறும் புகையில்லை, அதில் என்னென்னலாம் போட்டிருக்கான்னு பார்த்து அது பிரகாரம் நீங்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு நாள் காத்தால் இருந்து சூரியன் உதிச்சு அவர்களிருந்து சாயங்காலம் சூரியன் மறையத்துக்குள்ளே தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த யஜ்ஞத்தினாலோடைய விளைவுகள் அந்த மானமண்டலத்தை முட்டணும். அந்த புகைகள்லாம் போய் அப்படியே நாடும் வீடும் நமது மாநிலம் அல்ல, நாடும் சுத்தமாக கண்டை நாடுகள் சேர்ந்து சுத்தமாகிடும். ஒரு விஷக்கிருமி கூட உள்ள வராது.
வரப்போகக்கூடிய ஆடி ஆணி மாதத்தில் குரு வக்கர காலத்தில் ரிவர்ஸ் வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அது இப்போயே சொல்ல வேண்டாம் கலவரப்படத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரித்து கொண்டுட்டோன்னா நல்லது, விமோச்சனம் கிடைக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரங்களுக்கு என்றும் குறைவில்லா வளமிக்கதாக இருக்கும் சொல்லி இனி ஒவ்வொரு பலன்களை பார்ப்போம். சித்திரை மாத பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத பலன்களை பார்க்கும்போது, ராசி பலன்களை பார்க்கும்போது துவக்க காலத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் பகவான். கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டான்னா யாரும் தடுக்க முடியாது. எல்லா துறையிலையும் நொந்து போய் உட்கார்ந்துருக்கு நீங்கள். உங்களுக்கு அவரே டானிக்காக இருந்து உந்து பண்ணி என்கரேஜ் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேருந்து வந்துடுது. புது வருஷத்தில் வந்துடுது. ஆச்சரியமாக இருக்கும். மந்தமாக இருக்கிறதெல்லாம் விறுவிறுப்பாகும். செயல்புடைய காலம் அது. தொழில்துறையெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கோம். வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில் எதுவும் இல்லை. ஏன்னா கனிம வளம் இந்த புது வருஷத்தில் செவ்வாய் தான் அரசு ராஜாவே. செவ்வாய் தான் எல்லாமே பாதி செவ்வாய் தான். அதனால் அந்த கனிமம் பெட்ரோலோ ஆயிலோ டீசலோ கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டியோ எல்லாமே தன்னிறைவு அடையும். எக்ஸஸாக தான் இருக்கும். ஓவர் அண்ட் அபவ் எக்ஸஸாக தான் இருக்கும். நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ வெளிநாட்டுக்கு குறையாக ஏற்றுமதி பண்ணிட்டு பன்மடங்கு விற்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அது நம்ம சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் தன்னிறைவு அடையும். கனிமங்கள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுக்கு மெட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் காணுமீங்க தொழில்கள்லாம். அதே மாதிரி கலைஞர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காலம். கலைஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அதுவே ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது. ஏன்னா தொழில் வளம் விற்கும்போது என்டர்டெயின்மெண்ட் வேணும். அனுபவிக்கிற வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிக்கணும் இல்லை. அந்த அனுபவிக்கிற ரசனைகள் எப்போ வரணும்னா சிறப்பாக இருக்கும் போது தான் வரும். எல்லாம் பணம் அப்படி இருக்கும்போது அது நிறைய பூர்த்தி அடைவதற்கு தொழில் வளமோ ஜீவனமோ அமைஞ்சிட்டுனா கலைகள் தானாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா உணவு உடுக்க உறைகள் இதெல்லாம் தன்னறிவு அடையக்கூடிய காலம் இது. அந்த அளவுக்கு கொடுக்குறாரு. ஜீவன வாய்ப்புகள்னு சொல்லிக்கூடிய அலைய தேவையில்லை. சுதந்திரமாக சிறு தொழில் குறு தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் நன்னா இருக்கின்றது. அந்த அமைப்பு நன்னா பயன்படுத்தி யார்கிட்டையோ பொருளை ஒப்படைக்காமல் நீங்களே குழுமமாக இருந்து ஒத்துமையாக சோசியல் அமைப்பு அப்படி உங்கள் சார்ந்த இனங்களெல்லாம் கூடி ஆளாளுக்கு செஞ்சிட்டிங்கன்னா யார் கையிலையோ பணம் போகாமல் உங்களுக்கே இந்த பணம் பன்மடங்கு வரும். நீங்களும் முதலாளிகள் ஆகலாம். கலைஞர்களும் சரி, தொழில் அமைப்பும் சரி, சிறு தொழில் அமைப்பாலும் சரி, அல்லது கன்சல்டன்ஸ் இருந்தாலும் சரி, எதை வந்தாலுமே நம்ம கலாச்சார பின்னடைவு அடைஞ்சதுலேருந்து இனிமேல் கலாச்சார பின்னடைவு இல்லை, இனிமேல் முன்னோக்கி சொல்லக்கூடியது. அந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. கலைகள் நன்னா வளரும், ஆனந்தமாக இருக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி கொள்வாங்க. குழந்தைகளும் அதுலேயே அந்த ஞானத்திலேயே எல்லாமே சிறப்பாக செயல்படும். விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது போட்டிகள் இருக்கட்டும், கல்வி போட்டி இது போட்டியாக இருக்கட்டும், தொழில் போட்டாலும் எல்லாத்தையும் சிறப்பாக இருக்கும். படிப்பு சர்வசாதாரணமாக வரும். அதனால் இதெல்லாம் இதற்கெல்லாம் தடைகள் இத்தனை காலம் எதுவோ இருந்தது. தடைகள் இல்லாமல் தேவைகள் எதிர்பார்த்து பூர்த்தியாக இருந்தனால மனசு நிறைவாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும். வீண் சஞ்சலங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கும். இதற்கு காரணம் என்னென்னா நிறைய இருக்குது சொல்லலாம். அது சொல்கிறத விட அமைப்பு நம்ம கிடைக்கிறதா அனுபவிக்கணும். இந்த மாதம் சொல்லக்கூடியல பிறக்கும்போதே இந்த மாத துவக்கத்து காலத்திலே அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். அயன சைன போகஸ்தான சூரியனோட புதன் இருப்பார், சுக்கிரன் இருப்பார். அயன சைன போகஸ்தானம் சொல்லக்கூடிய களத்திரமாக இருக்கிற செவ்வாய் ஜென்மத்திலே இருக்கார். கூடையே ராகு இருக்கார். ராகு கேதுக்கள் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அவர்கள் நமக்காக தான் இருக்காங்க. எங்கெங்கே எதாவது எப்படி செய்யணுமோ அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு தான் அவன் நல்லது இருக்காங்க. கட்டுக்கோப்பாக இயங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குறாங்க. குறுக்கு வழி ஆதாரத்தில் தூக்கி கொடுத்துட்டு பின்னாடி மொத்தமாக கவுத்துருவாங்க. ஏன்னா சொல்கிறத செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். இப்படி அவன் போக்கில் போக விட்டுட்டு திருப்பி கொண்டு அடித்து நிற்பது தான் அவங்க வேலையே. ஏன் இப்படி செய்கிறான்னு கேட்காதீங்க. அதை பகவானை கேளுங்க, நம்ம அரசுகளையும் கேளுங்க, நமக்கு தெரியாது. அந்த சமைப்பில் செவ்வாய் துணையாக இருக்கக்கூடிய அவர் செக்யூரிட்டி கொடு. அவர் செவ்வாய்க்கே செக்யூரிட்டி.
அவரே ராஜா, இந்த வருஷம் ஃபுல்லாக ராஜா. அவரே தான் சேனாதிபதி, அவரே தான் மேகாதிபதி, அர்க்காதிபதி, எல்லாமே அவர் தான் இருக்கார். கவலைப்படல. புதன் எப்போதுமே கைடன்ஸு, மந்திரியாக தவிர இன்னும் போக மாட்டவர். அழகாக மந்திரியாக இருந்தாலும் அதோட நல்ல வேலை ஒன்றும் கிடையாது. நம்ம மந்திரிகளை கேட்டு பாருங்கள் எப்படி அப்படின்னு. அந்த மந்திரிகள் பொசிஷனில் புதன் இருக்குது. இப்படி இருக்கும்போது புதன் ரிஷபத்துக்கு எத்தனை குடும்பத்தான தனாதிபதி, அவரே பூர்வ புண்ணியத்துக்கும் அதிகார். கவலையே விட வேணாம். இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா நீங்கள் தான் நம்பர் 1 கூட இருக்கலாம். ஏன்னா அனுபவிக்கிறதுன்றது வரவுகள் இருக்கணும். வரவுகள் இல்லாட்டாலும் அனுபவிக்கலாம், அது வேறு. வரவுகளும் இருக்கும், பெருக்கமாக இருக்கும். செலவுகள் இருந்தாலும் செலவுகள் உருப்படியான செலவுகளாக இருக்கும். இந்த வருஷம் அதிகமாக மருத்துவ செலவு யாருக்கும் இருக்காது. அதே சமயத்தில் மக்களுடைய வேகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நிதானம் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வாகனங்கள் உற்பத்தியாகும். மெட்டல், உலோகங்கள், கனிமங்கள் இந்த வருஷம் நிறைய கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒன்றும் துத்தனாகலாம் வாங்க வேண்டாம், இங்கேயே நிறைய கிடைக்கும். சைனாட்டேருந்து வாங்கலாம், இனிமேலாம் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் இந்த தாட்டி ஸ்டீலு நல்லாவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இப்படிலாம் கிடைக்கக்கூடிய கனிமங்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லக்கூடிய அதெல்லாம் பூமியில் கிடைக்கிற அந்த இயற்கை வளம் இந்த வாட்டி அதிகமாக இருக்குன்றதுனால அரசுகள் கொஞ்சம் வீச்சு பார்த்து நல்லபடியாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாமல் இங்கேயே கொடுத்து நமக்கு வியாபாரத்தை இங்கே பண்ணால் நமக்கு கொஞ்சம் நம்மளும் காஸ்ட்டில் அவசரப்பட வேண்டாம். அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு இல்லை. வருமானங்கள் பெருகிறதுக்கு இண்டஸ்ட்ரி பண்ணுறதுக்கு முக்கியமான சொல்லக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட அந்த எரிபொருள்கள்லாம் நிறைய கிடைக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஏற்றமாக இருக்கும். லாரி வாகன டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் சர்வீஸுக்கெல்லாம் வண்டி வாகனம் ஓடுறதுன்னா அவனுக்கு ஏற்றுமதி இறக்குமதி கொண்டு போகிறதுனா நிறைய பெட்ரோல், டீசல் ஒவ்வொரு ஊர் விட்டு போகிறதுக்கெல்லாம் நிறைய செலவழிக்கும். அது நம்ம ஊர்லேயும் நிறைய கிடைக்கிறதுனால கிடைக்கும். அதனால் அரசு தான் முயலணும். தானாக பூமி வளர்ந்து வாயில் விழாது, அது நீ தான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு அமைப்புள்ள ஒரு நாட்டில் இந்த வருஷத்தில் கிடைக்கும்போது வெளிநாடுகாரன் நம்ம கையை ஏந்தி பார்ப்பான்ற எந்த விதத்துலையும் தந்தைப்பட வேண்டியதே இல்லை. நம்மளுடைய ப்ராடக்ட்டு இனிமேல் தான் எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறீங்க. எல்லாத்தையும் நலம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் போகும். இந்த சம்பந்தப்பட்ட களத்திரமாக இருக்கிற செவ்வாயே ராஜாவாக இருக்கார். உங்களுக்கு என்ன குறைச்சல்? உங்களுக்கு இந்தாட்டி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி நீங்களாம். அதெல்லாம் அது மட்டும் இல்லை, உங்களுடைய இந்த அஷ்டமாதிபதி அந்த குரு உங்கள் லாபாதிபதியாக இருக்கார். அஷ்டமத்து தேவையெல்லாம் விளக்கிடுவார், தேவை உள்ளது கொடுப்பார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. குரு புதன் 9-10க்குள்ள தர்ம கர்மாதி யோகத்தை சனீஸ்வரன் தாதிதாக பண்ணுவார். ஆனால் வக்கரமானாலும் இங்கே கோச்சாரத்தில் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரன் வக்கர டைம் இருக்குது இந்த மாதத்துக்கு, இந்த மாதம் இல்லை. அதனால் ஒரு குறைவும் இல்லை. புதனும் அந்த உங்களுடைய 2ஆம் வீட்டு அடிப்பு குடும்பத்தான சொல்லக்கூடிய புதன் பூர்வ புண்ணாதி அவரே அயனசைன ஸ்தோனஸ்தான சொல்லக்கூடிய செவ்வாயோட தான் களத்திரத்தோட ராசி பரிவர்த்தனை பண்ணுறார். பார்த்தீங்களா? தற்போது சுக்கராச்சாரியரும் ராசியதுபுரம் செவ்வாய் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பார். அது சில நாட்கள் தான். அது உடனடியாக புதனும் செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணுறாங்க. எப்படி பாருங்கள். அதனால் 2 விஷயத்துலையும் செலவுகளுக்கு தகுந்த மாதிரி இல்லை. செலவுகள் எவ்வளோ வந்தாலுமே அதுக்கு மீறி தான் வருமான இனங்கள்லாம் வரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அது வசந்தம் வீசுறது, தேவையற்ற உணர்வுகள், மனசு கொந்தளிப்புகள்லாம் இருக்காது. ஸ்மூத் சேயிங், தென்றல் வீசக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய இந்த மாத செயல்பாடெல்லாம் இருக்கும். சுகமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு காலம் வரணும் இல்லையா? வாழ்க்கையில் சுகமாக வாழணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா அமைப்புகள் வரணும் இல்லையா? அந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கான். லாபஸ்தானாக சொல்லக்கூடிய குருவானவர் உட்கார்ந்த இடத்துலையே உங்களுக்கு 10ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு, ஜீவனத்திலே உட்கார்ந்துட்டு தன்னுடைய பார்வையை அழகாக 2ஆம் வீடை பார்க்குறார், மிதுனத்தை பார்க்குறாரு. அங்கே செவ்வாய் அயனசைனை பார்க்கறதுக்கு களத்திரமும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் தொடர்பு கொள்கிறாரு. அதே செவ்வாயோட புதன் தொடர்பு கொள்கிறது ஆதிபர். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு. அப்புறம் 2 பேரும் அந்த சித்திரை மாத பிற்பகுதியில் போயிடுறாங்க. மாதம் ஃபுல்லாக ஒன்றும் ஆசைப்படுத்தினா பண்ணலை. அது இருந்தாலும் அந்த 2 கொஞ்சம் காலம் இருந்தாலும் நமக்கு வேண்டியதில் கிடைக்கிறது இல்லையா? சமயத்தில் இந்த அமைப்புகள் கொடுக்கறதுனால நமக்கு சூழ்நிலை அமைப்பு நன்னா இருக்குது மட்டும் இல்லை, செயல்பாடுகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிற அளவுக்கு உத்வேகம் பிறந்து சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுறீங்க. குழந்தைகள் நலம் நன்னா இருக்கும். அது தவிர தன்னுடைய சொந்த காலில் நிற்பாங்க. படிச்சுட்டு இருக்காங்களே எப்படி இப்படி சொல்கிறீங்கன்னா, வருமானம் குழந்தைகளும் சம்பாதிப்பாங்க, அதில் தொடர்ந்து படிக்கவும் செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாத்தையும் ஆர்டர் இருப்பாங்க.
அப்பா அம்மா அந்த பீரியட்லேயே இந்த காலகட்டத்தில் ரட்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் உள்ளவங்க. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும், குழந்தைகளுக்கு நம்ம திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். நம்ம கையால் பண்ணாத அவங்களே பண்ணிப்பாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அது உங்கள் சாமர்த்தியம், அது எப்படி பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். எல்லா விதத்தும் அனுகூலமாக இருந்திருக்கு. இனிமேல் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற மாதிரி ஏதோ புக் பண்ணிவிட்டு ஒரு இது வரன் வரலையே வரி சொல்ல வேண்டாம். நிறைய கிடைக்கும். வருமானங்கள் பெருகிறதுனால திருமணங்கள் சர்வசாதாரண மனவர்கள் வந்துடுவாங்க. வேலைவாய்ப்புகள் நிறைய கூடுறதுனால எதுவுமே கரைச்சல் இல்லை. எல்லாத்துலேயும் தன்னிகரற்று இருக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.